தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 4/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனமாற வாழ்த்துகின்றேன். நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறருடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. உன் இனத்தாருக்குள் புறங்கோரி தெரியாதே, உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணம் ஆகாதே என்கின்றது. இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் ஜனங்களுக்குள் ஏதேனும் ஒரு உறவினர் பிற ஒருவனை பற்றி ஏதேனும் குறை கூறும் பொழுது நாம் அதை கேட்டு அதை அப்படியே அவரிடம் கூறி அதனால் இருவருக்கும் சண்டையும் இரத்தப்பழியும் ஏற்பட நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அப்படி ஒருவர் பிறரை பற்றி கூறும் பொழுது நாம் அவர்களுடைய கோபம் தணியும்படி அமைதலான வார்த்தைகளை கூறி அவர்களை சாந்தப்படுத்தி இறைவனிடம் முறையிட்டு அவர்களுக்காக சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சமாதான கர்த்தரிடம் நாம் வேண்டி அவர்களுக்குள் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த செய்தி மூலம் கர்த்தர் தெளிவாக கூறுகின்றார். இதில் மோசே லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி தெரியாயாக, பிறருடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம் என்று எச்சரித்தார் என்று பார்க்கின்றோம். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். அடுத்து இதே நீதிமொழிகள் 26:20 விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்கிறவன் இல்லாமையால் சண்டை அடங்கும். அதாவது ஒரு தீ எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த எரிவதற்கு காரணமாக அந்த விறகு இல்லை என்றால் அந்த தீ அணைந்து விடுமாம். இதே போன்றுதான் கோல்காரன் இல்லை என்றால் அமைதி ஏற்படும் என்று நீதிமொழிகள் தெளிவாக கூறுகின்றது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் கோல் முட்டி அதன் மூலமாக பயங்கர பிரச்சனைகளும் சண்டைகளும் அந்த ஒரு வீட்டில் மட்டுமல்ல, அந்த ஊருக்கே சண்டைகள் வரும், அந்த சமுதாயத்திற்கே சண்டைகள் மாறி இறுதியில் 2 இனத்தவராக மாறி வெட்டுப்பழியும், அதனால் பெரிய அழிவும் வலும் ஏற்படுகிறது என்று நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கின்றோம். செய்தித்தாளில் பார்க்கின்றோம், செய்திகளில் கூட நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். இதற்கு காரணம் அந்த ஒரே ஒரு சின்ன அந்த கோல் சொல்லுவதில் தான். அது சொல்லும் பொழுது நமக்கு பெரிய தவறாக தெரியாது. நான் என்ன சொல்லிவிட்டேன், இவர்கள் சொன்னதை தானே சொன்னேன் என்று நாம் கூறிவிடலாம். ஆனால் அப்படி இல்லை பிரியமானவர்களே. அந்த ஒரு வார்த்தை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி பெரிய அழிவை கொண்டு வந்துவிடும். ஆகவே இன்றிலிருந்து நாம் அனைவரும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஒருவர் கூறினதை எக்காரணம் கொண்டும் பிறரிடம் கூறக்கூடாது. அவர்களுக்காக ஜெபித்து சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் உறுதிமொழி எடுத்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் கூட ஏற்படுகின்ற சில தடைகளை கர்த்தர் நீக்கி ஆசீர்வாதத்தை தருவார். இதில் யோபின் புத்தகத்தில் முடிவை பார்க்கும் பொழுது அந்த சாத்தான் முதலில் இயேசுவிடம் கர்த்தரிடம் கோல் சொல்லுவான். நீர் அவனை யோபை ஆசீர்வதித்ததனால் தான் அவன் உண்மை தேடுகிறான் என்று அவரை பற்றி குறை கூறுவான். ஆனால் அதே வசனத்தில் இறுதியில் என்ன பார்க்கின்றோம்? நாம் அதே அதிகாரத்தில் யோபுவின் ஆரம்ப நிலைமை காட்டிலும் அவனுடைய பின் நிலைமையில் கர்த்தர் ரெட்டிப்பாய் நன்மை கொடுத்தார். ஆனால் அந்த யோபை அழிக்க நினைத்த அந்த சாத்தான் வெட்கப்பட்டு அவன் அழிந்து போனான் என்று பார்க்கின்றோம். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, நாமும் பிறரை பற்றி கோல் சொல்லாமல் எப்பொழுதும் பிறருக்கு நன்மையே செய்து எப்பொழுதும் சமாதானத்தின் காரணராக இருந்து பிறருடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்போம். அப்பொழுது நம்முடைய ஆசீர்வாத தடைகளும் நீங்கி ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் பெற்று தருவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான செய்தி மூலமாக அப்பா நாங்கள்
பிறரிடம் கோள் சொல்லக்கூடாது. ஒருவர் கூறின வார்த்தையை பிறருக்கு சொல்லி அதனால் சண்டைகளும் சச்சரவுகளும் இரத்த பலிகளும் உண்டாக காரணமாக இருக்கக்கூடாது என்று தெளிவாக கூறியுள்ளீர்கள் அப்பா. அப்பா, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த அன்பு சகோதரன சகோதரியோ நாங்கள் தெரியாமல் விளையாட்டுக்கு இப்படி சொல்லி இருக்கிறோம் என்று மனதார மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் அறியாமல் செய்த இந்த தவறுக்காக மனமாற மன்னிப்பு கேட்கின்றோம். இன்றில் இருந்து இப்படி ஒரு கோள் சொல்கின்ற காரியத்தை அடியோடு விட்டு விடுவோம். பிறருடைய சந்தோஷத்திற்கும் சமாதானத்தின் காரணமாக இருப்போம் என்று யாரெல்லாம் முடிவெடுக்கின்றார்களோ சுவாமி, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் காரணராக எங்களை மாற்றுக. அதன் மூலமாக எங்கள் குடும்பத்தில் காணப்படுகின்ற தடைகளை நீக்கி ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் தாருங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.